angel, welcome to you. நம்முடைய இனிய பாடலால் சகோதரியை வரவேற்று நம்முடைய சிறுவர் உங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக சகோதரியை தனது இனிமையான நடனத்தினால் வரவேற்பதற்காக பிரம்மா குமாரி கரன்சிகா சுதாகரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வருகவே வணங்கியே வரவேற்போம், வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன், வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன், வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம், அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம், வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன், வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன், வருகவே. செந்தமிழின் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம், சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உமை வணங்குவோம், 8 தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழின் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம், சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உமை வணங்குவோம், அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம், சனிதனிதா பதா பாம பாம ககம பசனிதனிதா பத பம பமகரி, வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன், வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன், வருகவே. தாம் ததகதன தாம் ததகதன தாம் ததகதன ததகதன தோ தகதன தகதன தோ தகதன தகதன தோ தகதன தோ தகதன தோ தனதம் தா திங்கனகதா 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 வீசிடும் தென்றல் காற்றும் கானக குயிலின் பாட்டும் சேர்ந்து தமிழ் பண்ணெடுத்து போற்றி உம்மை வாழ்த்துதே, வீசிடும் தென்றல் காற்றும் கானக குயிலின் பாட்டும் சேர்ந்து தமிழ்
சூரியனே சந்திரனே கூடி வரும் மேகங்களே ஓடி இங்கு வாருங்களேன் வாழ்த்துவோம். வள்ளல் குணம் பிள்ளை மனம் கொண்டு வந்த நல்லவரை சொந்தமென வந்தவரை போற்றுவோம். சூரியனே சந்திரனே கூடி வரும் மேகங்களே ஓடி இங்கு வாருங்களேன் வாழ்த்துவோம். வள்ளல் குணம் பிள்ளை மனம் கொண்டு வந்த நல்லவரை சொந்தமென வந்தவரை போற்றுவோம். உளமாற வாழ்த்துவதாலே உயர்வே தான் காண்போம் நாமே. சனித நித பத பம பம கம பச நித நித பம பம கரி கரி. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே. தனது இனிமையான அழகான நடனத்தால் சகோதரியை வரவேற்ற பிரம்மா குமாரி தரன்சிகா அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போது அவர்களுக்கு சகோதரி ரேகா அவர்கள் பரிசிலை வழங்கி வைப்பார். அடுத்த நிகழ்வாக சகோதரியை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெறவுள்ளது. இதற்காக எங்களுடைய அன்பான சகோதரி ரேகா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சகோதரியை கௌரவிப்பதற்காக நம்முடைய மூத்த சகோதரிகள் சகோதரி ஜெயமணி, சகோதரி வரதா, சகோதரி பாலே, சகோதரி அருந்ததி, சகோதரி பிரேமினி அவர்களை அனைவரையும் அழைக்கிறோம். தற்போது சகோதரிக்கு திலகம் அணிவித்து கௌரவிப்பதற்காக சகோதரி ஜெயமணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தோல் அணிந்து கௌரவிப்பதற்காக சகோதரி பாலேஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். சகோதரி அருந்ததி அவர்கள் சகோதரிக்கு மாலையிட்டு கௌரவிப்பார். சகோதரிக்கு கொடுத்து கௌரவிப்பதற்காக சகோதரி பிரேமினி அவர்களை அழைக்கிறோம். நன்றி. பாபாவினுடைய விசேடமான குழந்தையாகிய சகோதரி ரேகா அவர்களை வரவேற்பதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நாடகம் அதனுடைய இறுதிக்கட்டத்தை அடையும் வேளையில் நம்முடைய முயற்சிகளை தீவிரப்படுத்துவதற்காக பாபா அவருடைய விலை மதிக்க முடியாத ரத்தினங்களை நமக்காக அனுப்பி வைக்கிறார். அதற்காக பாபா அவருடைய தெய்வீகமான கருவிகளுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். சகோதரியின் பெருமதி வாய்ந்த அனுபவங்களையும் வகுப்புகளையும் கேட்பதற்காக நாம் மிகுந்த ஆவலுடன் இருக்கின்றோம். இப்போது சகோதரியை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை கொடுக்க விரும்புகிறேன். இந்தியாவின் பெங்களூரை பூர்வீகமாக கொண்ட சகோதரி ரேகா அவர்கள் ஒரு ஐடி இன்ஜினியர், அதாவது தொழில்நுட்ப பொறியியலாளராக இருக்கிறார். ஆன்மீகத்துடன் சேர்ந்து நவீன அறிவியலும் பயணிக்க முடியும், இரண்டும் ஒன்றாக பயணிக்க முடியும் என்பதற்கு சகோதரி ரேகா அவர்கள் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறார்.
30 ஆண்டுகளுக்கு மேலாக ராஜயோக தியானத்தை கற்றுவரும் சகோதரி ரேகா அவர்கள் லண்டனில் உள்ள பிரம்மகுமாரிகள் சர்வதேச ஒருங்கிணைப்பு அலுவலகத்தில் பணியாற்றி வருவதோடு அங்குள்ள தகவல் தொழில்நுட்ப குழுவிலும் தமிழ் சமூகத்துக்காக விசேடமாக தமிழ் சமூகத்துக்காக ஆன்மீக சேவைகளை ஒன்றிணைப்பதில் மிகவும் முக்கிய பங்காற்றி வருகிறார். எளிய ஆன்மீக உண்மைகள் மூலம் நம் வாழ்க்கையை எப்படி அமைதியையும் மன உறுதியையும் கொண்டு வரலாம் நம்முடைய வாழ்க்கையில் என்பதற்கு சகோதரி அவர்கள் உலகெங்கிலும் பல பயிலரங்குகளை நடாத்தி வருகிறார். அப்படிப்பட்ட நம்முடைய சகோதரி ரேகா அவர்களை வரவேற்பதற்காக நம்முடைய யாழ்ப்பாண நிலையங்களின் பொறுப்பாளர் சகோதரி ரஞ்சி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாங்கள் காத்திருந்த நாள் வரப்போகுது என்று சத்தியத்துக்கு சொல்லுவோம். ரேகா அவர்களுடைய வருகை காத்திருந்த நாள் வந்துவிட்டது. உண்மையம் சொல்ல போனால் பல வருடங்களாக இந்த குடும்பம் எங்களுடைய மொழியிலே மூத்தவர்கள் வந்து நேரடியாக ஞானத்தை தர்றதுக்கு காத்திருந்தார்கள். உண்மையில் சொல்ல போனால் நாங்கள் பாபாவை அனுப்பி வைத்தார், நாங்கள் கூட அழைப்பிதழ் அனுப்பவில்லை. இதுதான் பாபா. நாங்கள் எவ்வளவு தூரம் நேர்மையாக அன்போட பாபா நினைத்தால் பாபா எங்களுடைய எல்லா விதமான ஆசைகளை தூய ஆசை நினைப்பேன். அந்த அளவிலே நாங்கள் எவ்வளவோ பாக்கியசாலிகள். அந்த அளவிலே நான் யாழ்ப்பாண குடும்பத்தின் சார்பில் சிஸ்டர் ரேகா அவர்களை வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மனமூற நான் நம்ம உண்மையா வருக என வரவேற்கின்றேன். இனி சத்யா சொன்ன மாதிரி எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறீங்க அவங்க வகுப்பு அனுபவங்கள் கேட்பதற்கு. யாரும் எந்த இதையும் மிஸ் பண்ணாமல் வந்து உங்களோட பாக்கியத்தையும் உருவாக்கி கொள்ளுங்கள். சோ அந்த அளவுல பாபாவுக்கும் நன்றி. ஓம் சாந்தி. வரவேற்புரையை வழங்கிய சகோதரி ரஞ்சி அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக சகோதரியோடு இணைந்து வந்திருக்கிற சகோதரர் கஜன், சகோதரி ராணி அவர்களையும் நாம் அன்புடன் வரவேற்கிறோம். அவர்களும் யாழ்ப்பாண குடும்பத்துக்கு ஒரு ஹலோ சொல்வதற்காக அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஓம் சாந்தி. எல்லாருக்கும் சிஸ்டர் சொன்ன மாதிரி என்னோட ஆவலும் பாபா நிறைவேற்றி வச்சிருக்கிறார். நான் சொல்றது அப்பாவும் அம்மாவும் அதை நிறைவேற்றி வச்சிருக்காங்க. அப்பா பாபா, ராமா அம்மா 2 பேரும் எங்களை நிறைவேற்றி வச்சிருக்காங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. சிஸ்டரை எங்களோட இந்த இலங்கையில வந்து அனைத்து தமிழ் மொழி, சிங்கள மொழி எல்லாரையும் பார்க்கணும் என்ற ஆழமான விருப்பம் இருந்தது. அதை நிறைவேற்றுறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வந்திருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி. நான் முதலும் வந்த நான் தானே. அப்ப என்னுடைய பேர் வந்து ராணி. லண்டன்ல இருந்து ரேகா சிஸ்டரோட வந்திருக்கிறேன். அது ஒரு பெரிய ஒரு பாக்கியமா இருக்கு நினைக்கிறேன். அவரோட வந்தது, அவ கூட்டிக்கொண்டு வந்தது, அவ கேட்டு ஓமன்ட்டு சொன்னதும் எங்களோட தமிழ் மக்கள் அனைவரும் நல்ல நிறைஞ்ச பாலனை அவகிட்ட இருந்து எடுக்கலாம். அவ வந்து ஒரு பெரிய சிஸ்டர் சாக்களோட இருந்து வளர்ந்தவா. ஏந்திவன், தாதி யாங்கி, அதை விட நிறைய சிஸ்டர்ஸ் அங்க வருவினம், பெரிய பெரிய தீதிமார் வருவினம். அவைகிட்ட இருந்து பாலனையை பெற்ற சிஸ்டர் நீங்க நிறைவா அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் நல்ல வடிவா விழிப்புணர்வோட இருந்து கேட்கணும்ன்றதை நான் வேண்டிக் கொள்கிறேன். சாந்தி.